Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS25C03 எசென்ஷியல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் சப்ஜெக்டில் சாப்டர் 3 ப்ராப்ளம் சால்விங் பேசிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த யூனிட்டில் இருக்க ஒவ்வொரு டாப்பிக்காக எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோவில் அல்காரிதம் டிஸ்கவரி தான் பார்க்க போகிறோம். அல்காரிதம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் டு சால்வ் த ப்ராப்ளம்னு தெரியும். அல்காரிதம் டிஸ்கவரி அப்படின்னா எப்படி அதை ப்ராசஸ் பண்ணுறோம், ஒரு அல்காரிதமை எப்படி எழுதுகிறோம், என்ன ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுறோம், இதை பற்றிலாம் பார்க்க போகிறது தான் அல்காரிதம் டிஸ்கவரி. ஸோ அல்காரிதம் டிஸ்கவரி இஸ் த ப்ராசஸ் ஆஃப் finding or designing the algorithm. ஒரு algorithm எப்படி find பண்றது, எப்படி design பண்றது to solve the problem efficiently. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். So it involves understanding the problem. கிளியராக என் ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதை அனாலிசிஸ் பண்ணணும், பாசிபிள் சொல்யூஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ரைட் பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி கரெக்டாக சொல்யூஷனை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்கணும். இதுக்கு பேர் தான் அல்காரிதம் டிஸ்கவரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நமக்கு 2 மார்க் 4 மார்க்கில் இந்த கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதில் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். முதல்ல ப்ராப்ளம் என்னன்னு நான் முழுசாக தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன இன்புட் கொடுத்துருக்காங்க, என்ன அவுட்புட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதுக்கு என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுதான் கான்ஸ்டன்ட்ஸ். இதெல்லாம் பார்த்து எடுக்கிறதுக்கு பேர் தான் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 10 ஐட்டம். அந்த 10 ஐட்டமை சார்ட் பண்ண சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு கொண்டு போக சொல்கிறாங்க. ஸோ இன்புட்டாக நம்பர்ஸ் கொடுத்துட்றாங்க, அவுட்புட்டாக அந்த லிஸ்ட்டை சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரையும் ஆர்டர் பண்ண சொல்கிறாங்க. இப்படி கிளியராக நான் புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, செகண்ட் ஒன், டெவலப் அ ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜி மீன்ஸ் என்ன பண்ணுவோம், அவங்க என்ன மெத்தடில் பண்ண சொல்லியிருக்காங்க, எந்த மாதிரி மெத்தடில் பண்ணால் நமக்கு அந்த ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு நான் பார்க்கணும். ஸோ திங்க் ஆஃப் பாசிபிள் அப்ரோச்சஸ் ஆர் மெத்தட்ஸ் டு சால்வ் த ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு வே தான் இருக்கணும்னு இல்லை. ஒரு ப்ராப்ளம் நான் சொல்கிறேன் என் கிளாஸில் வந்துன்னா ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 40 ஒப்பீனியன் இருக்கும், 40 ஐடியாஸ் தோணும். அந்த ஐடியாஸில் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் சூஸ் பண்ணுறது. ஓகேவா? அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்து எனக்கு சூஸ் பண்ணி எடுக்கிறது. இது டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. தேர்ட் ஒன், டிசைன் த அல்காரிதம். இப்போ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கான ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அதுக்கான அல்காரிதமை நான் டிசைன் பண்ணணும்ல. ஸோ கிரியேட் அ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் டு சால்வ் த ப்ராப்ளம். அது எனக்கு எப்படி இருக்கணும், கிளியராக இருக்கணும், ஒரு பர்டிகுலர் ஸ்டெப்பில் டைம்குள்ளே டெர்மினேட் ஆகணும். ஸோ இட் இஸ் த ஃபைனட்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்னோட அல்காரிதம் எஃபெக்டிவாக இருக்கணும். ஸோ இப்படி தான் அல்காரிதமை டிசைன் பண்ணுவேன். தென் டெஸ்ட் அண்ட் ரிஃபைன். ஃபைனலாக அல்காரிதம் எழுதியாச்சு, அந்த சாம்பிள் இன்புட் கொடுத்து அந்த அல்காரிதம் ரன் பண்ணி பார்த்தா எனக்கான அவுட்புட் கிடைக்கணும். ஓகேவா? ரிஃபைன் அப்படின்னா ஏதாவது ஒரு சில எட்ஜஸ் கேசஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, பர்டிகுலராக இது இப்படி தான் இருக்கணும்னு அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கண்டிஷனை கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ டெஸ்ட் அண்ட் ரிஃபைன் பண்ணுறது. ஸோ தீஸ் ஆர் த ஸ்டெப் யூஸ்டு டு ஃபைண்ட் த அல்காரிதம் டிஸ்கவரி. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் என்ன, அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். செகண்ட் திங், டெவலப் அ ஸ்ட்ராட்டஜி. தேர்ட் திங், டிசைன் த அல்காரிதம். ஃபோர்த் திங், டெஸ்ட் அண்ட் ரிஃபைன். ஓகேவா? எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், ஃபைண்டிங் த மேக்ஸிமம் என்ன லிஸ்ட். ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, அந்த லிஸ்ட்டில் எது லார்ஜஸ்ட் நம்பர்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு அல்காரிதம் எப்படி எழுதுவோம், ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கரெக்டாக அண்டர்ஸ்டாண்டில் என்ன பண்ணணும், இன்புட் எடுத்துக்கும். லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க, அதுதான் இன்புட். அவுட்புட் என்ன வரணும், மேக்ஸிமம் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். இவ்வளோ தான் என் ப்ராப்ளம், நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு ஸ்ட்ராட்டஜி யோசிக்கணும். செகண்ட் ஸ்டெப்ஸ். ஸ்ட்ராட்டஜினா என்னது, எப்படி கம்பேர் பண்ணலாம், ஒரு நம்பரை இன்னொரு நம்பரோட ஃபர்ஸ்ட் நம்பரை அதர் நம்பரோட நான் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதில் ஏதாவது பெருசாக இருந்தால் நான் அதை எடுத்துக்கலாம், அடுத்தடுத்த நம்பரோட கம்பேர் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரையாக கம்பேர் பண்ணி பார்த்தா அதில் எது பெருசுன்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, தேர்ட் ஒன், அல்காரிதம் எழுதலாம். அல்காரிதமை நான் வேரியஸ் ரெப்ரசன்டேஷன் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். நேச்சுரல் லாங்குவேஜில் எழுதலாம், ஃப்ளோ சார்ட் போடலாம், சூடோ கோடில் எழுதலாம், இல்லை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எழுதலாம். இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சூடோ கோட். முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் நம்பரை வந்து ஃபர்ஸ்ட் நம்பராக ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் நம்பரை ஒவ்வொரு நம்பரோடையும் மேட்ச் பண்ணுறோம். அப்படி அது பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம பார்க்குற நம்பர் அதை மேக்ஸிமமில் ஸ்டோர் பண்ணிடணும், கடைசியாக பிரிண்ட் பண்ணிடணும், எண்ட் பண்ணிடணும். ஓகேவா? இது அல்காரிதம். ஃபைனல் ஸ்டெப் என்ன, டெஸ்ட் அண்ட் ரிஃபைன். ஸோ டெஸ்ட் அண்ட் ரிஃபைன்னா அந்த லிஸ்ட்டை டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் எனக்கு அவுட்புட் மேக்ஸிமம் 9 தான் கிடச்சிருச்சு, கரெக்டாக இருக்குது.
ஸோ இது இப்படி தான், இந்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி தான் என்னால் அல்காரிதமை கரெக்டாக கொண்டு வர முடியும். ஓகேவா? எக்ஸாம்பிள் ஈஸியாக புரியுதா? ஸோ இவ்வளோ தான். ஃபைண்டிங் மேக்ஸிமம் இன் லிஸ்ட் நீங்கள் எழுதிங்கனாலே போதும். அல்காரிதம் டிஸ்கவரின்னு கேட்டாங்கன்னா அல்காரிதம் டிஸ்கவரினா என்ன, அதை எழுதிட்டு அதில் என்ன ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுவோன்ற 4 ஸ்டெப்ஸ்: அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம், டெவலப் அ ஸ்ட்ராட்டஜி, டிசைன் த அல்காரிதம், டெஸ்ட் அண்ட் ரிஃபைன். தென் அதுக்கான எக்ஸாம்பிள். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் போட்டால் நீட்டாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஸ்டே டியூன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். திஸ் இஸ் ஜெயஸ்ரீ சைனிங் ஆஃப்.